இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் பொரி சாப்பிடலாமா அப்படிங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த்திக். டயபெட்டிக் பேஷண்ட் பொரி சாப்பிடலாமான்னு கேட்டால், வெல், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பதில் சாப்பிடலாம், ஆனால் சில கண்டிஷன்ஸோட. பொரி ஃபஸ்ட்டு எதனால செய்கிறாங்க, எப்படி செய்கிறதுங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம அரிசியை, அதாவது நெல்லை புழுங்க வச்சு அந்த புழுங்கினதை ஒரு பெரிய ஒரு ட்ரை ஃபர்னஸ் மாதிரி போட்டு அதில் அந்த சூட்னால பாப்புன்னு பாப்பாகிறது தான் பொரி. ஸோ இது அப்போ எசென்ஷியலி அரிசியில் செய்கிற ஒரு சமாச்சாரம். எதார்த்தமாக ஒரு அரிசி தான், அரிசியை நல்லா உப்ப வச்சது தான் பொரி. ஸோ அரிசிக்கு உண்டான எல்லா தன்மைகளும் இந்த பொரிக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அரிசியில் 70% கார்போஹைட்ரேட் தான், ஒரு 10 கிராம் ப்ரோட்டீன் தான் இருக்குது, ஒரு 5 கிராமில் 6 கிராம் ஃபைபர் தான் இருக்குது. அதே தன்மை தான் இந்த பொரிக்கும் இருக்குது. ஸோ அதனால் இந்த பொரிக்கான கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சுகர் ஏறும் தன்மையுடையது, இது 70 வரைக்கும் வரும். இப்போ சராசரியாக நார்மல் கிளைசிமிக் இண்டெக்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 50 வரைக்கும் இருந்தால் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி, சுகர் ஏறாதுன்னு அர்த்தம். 50க்கு மேலெலாம் போகும்பொழுது சுகர் ஏறும் தன்மை ரொம்ப அதிகம். அதாவது 70 போகும்பொழுது சுகர் ஏறும் தன்மை மிக அதிகம். அதனால் சர்க்கரை வேகமாக ஏறும். அப்படிங்கிறனால இந்த மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். பொரி அந்த கேட்டகரிகள் தான் வரும். நிறைய சாப்பிடும்போது, அதோட 100 கிராமுக்கு மேலே சாப்பிடும்போது அதோட கிளைசிமிக் லோடும் அதிகம், அதாவது சுகரோட அளவு ஏறுறதும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அந்த கணக்குப்படி பார்த்தா பொரி சாப்பிடக்கூடாது தான். சரி, பொரி சாப்பிடக்கூடாது, பொரி மாதிரி மற்ற ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இருக்கே. பொரிக்கு பதிலாக பாப்கார்ன் பெட்டர். பாப்கார்ன் நம்ம பார்த்துருக்கோம். அது சோளம், நம்ம சாதாரண மக்காச்சோளத்தில் செய்கிறனால அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறவு. விச் மீன்ஸ் ஒரு 50 தான் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸு. இந்த ரெண்டுமே, இந்த சோளமும் சரி, அதே மாதிரி நம்ம பாப்கார்னும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கலோரிகள் வைஸ் ஒரு 300 கலோரிகள் வரும், ஒரு 100 கிராம் கணக்குப்படி. ஆனால் விஷயம் என்னென்னா, இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் சோளத்தில் கொஞ்சம் குறவு. அதாவது இது 50 தான் இருக்கும் சோளத்தில், அது 70 இருக்கிற இடத்துல. ஸோ அதனால் பாப்கார்ன் சாப்பிடலாம். ஆனாலும் பாப்கார்ன்லேயும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ செஞ்சுருக்கோம். இந்த பாப்கார்னில் இருக்க கண்டிஷன் என்னென்னா, நம்ம வழக்கம் போல் வெண்ணெய் போட்டு இல்லை சால்ட்டு போட்டு பொரிச்சு எடுத்தெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது ஏர் ஃப்ரைடு பாப்கார்ன் அப்படின்னு சொல்லி நம்ம வெறும் சூட்டில் மட்டும் வானொலியில் போட்டோ இதை மெஷினில் போட்டோ பாப் பண்ணப்பட்ட பாப்கார்ன் நம்ம சாப்பிடலாம். இதே மாதிரி தான் ஒரு பிரபலமாகாத ஒரு ஐட்டம் இருக்குது. அது தண்டங்கீரை விதைகள், அமரந்த் விதைகள். இதை பற்றி ஒரு வீடியோ செஞ்சுருக்கோம். இந்த அமரந்த் விதைகளையுமே வானொலியில் போட்டு டொப்பு டொப்பு டொப்புன்னு வெடிக்கும். அதையும் நம்ம சாப்பிடலாம். இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இந்த அமரந்த் விதைகளை புரதச்சத்தும் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம் தானியங்களை வச்சு. ஸோ அதனால் இது சுகர் ஏறும் தன்மை இந்த பாப்கார்னை விடவும் கொஞ்சம் குறவு. விச் மீன்ஸ் ஒரு 40லேருந்து தான் இருக்கும் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸும். ஸோ அதனால் இவைகளெல்லாம், அந்த பாப்கார்னும் அமர்ந்து இதெல்லாம் பொரிக்கு பதிலாக டெஃபினட்டாக நம்ம சாயந்தரம் அந்த பாப் பண்ணி சாப்பிட்றது, அதாவது இந்த பொரி மாதிரி உப்ப வச்சு சாப்பிட்ற தன்மையுடைய இந்த 2 தானியங்களையுமே பொரியை கம்பேர் பண்ணும்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி ஒரு விஷயம் பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் சாப்பிடலாம் பொரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கான நோக்கம் என்னென்னா, பொரியாக இருந்தாலும் சரி, பாப்கார்னாக இருந்தாலும் சரி, இல்லாமல் அந்த விதைகளாகவே இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் பாப் பண்ணப்பட்டதுனால அதோட குவான்டிட்டி நல்ல பெருசாக தெரியும். பாப்கார்ன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் 2 கப் அளவுக்கு நம்ம பாப்கார்ன் சாப்பிட்லாம். அதே பொரி சாப்பிட்றதா இருந்தால் இந்த சைஸ் கப்பில் ஒரு 1/2 கப்பு பொரி சாப்பிடலாம். ஆனால் இந்த 1/2 கப்பு பொரியை சாப்பிட்டாலும் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம் தானே. கிளைசிமிக் லோடு குறைவாக இருக்குது, அதாவது குவான்டிட்டி குறைவாக இருக்குனால கிளைசிமிக் லோடு குறைவாக இருக்குது. ஆனால் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்ன பண்ணாலும் அதிகம் தானே. அதை எப்படி சரி பண்ணுறது? அங்கே தான் இருக்குது விஷயமே. பொரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஒரு சூசகமாக நம்ம அந்த பொரியோட கிளைசிமிக் லோடை குறைக்கும் தன்மையோடைய ஐடியாஸை பண்ணணும். விச் மீன்ஸ் பொரி கூட சில விஷயங்களை கலக்கும் பொழுது அதோட சுகர் ஏறும் தன்மை குறைந்துவிடும். எப்படி? நான் இப்போ காட்டின கப்பில் ஒரு 1/2 கப் பொரி எடுத்துங்க. இந்த பொரி கூட ஸ்வதேசி கடலை, தக்காளி, வெங்காயம், மல்லி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துட்டு மேபி கொஞ்சம் போமோகிரானட்ஸ் எல்லாம் சேர்த்துனா குவான்டிட்டி நல்லா இந்த கப்பு சைஸுக்கு வந்துடும். 1/2 கப்பு பொரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இதோட இந்த நட்ஸ் எல்லாம் சேரும் பொழுது, அதாவது சுவதேசி கடலையோ பொட்டுக்கடலை இதெல்லாம் சேரும் பொழுது அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைஞ்சிடும். அதே மாதிரி அதோட ஃபைபர் கண்டென்ட், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்றதுனால ஃபைபர் கண்டென்ட்டும், சுவதேசி கடலாம் சேர்த்தறனால புரோட்டீன் கண்டென்ட்டும் நமக்கு அதிகமாகிடும். இப்படி பண்ணும் பொழுது இதே பொரியை ஹெல்த்தியாக ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸோட, அதாவது சுகர் ஏறும் தன்மை குறைவாக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சாயந்தர நேரத்தில் அழகாக சாப்பிடலாம். ஆனால் இங்கே கவனம் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதோட குவான்டிட்டி இவ்வளோ தான் இருக்கணும்.
which means ஒரு அரை கப் அளவில் பொரியோட குவான்டிட்டி இருக்கணும். அதுவே பாப்கார்னாக இருந்தால் ஒரு 2 கப் அளவு பாப்கார்ன் எடுத்துக்கலாம். ஸோ 2 கப் அளவு எடுக்கிறது வரைக்கும் பெருசாக சுகர் ஏறாது. நம்ம மிக்சிங்கெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. மேபி லேசாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது பண்ணாலும் போதும். பொரி எடுத்துக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம கூட மற்றதெல்லாம் சேர்த்திக்கிறதன் மூலமாக அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸை குறைத்து விடலாம். நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதன் மூலமாகவோ குறிப்பாக பொட்டுக்கடலை பட்டாணியெல்லாம் ஆட் பண்ணுறது மூலமாகவோ குறைத்து விடலாம். அப்படி சாப்பிடுவதாக இருந்தால் நம்ம தாராளமாக இந்த கப்பு சைஸ் நிறைய ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக தாராளமாக சாப்பிடலாம். பொரி மட்டும் அரை கப்பு தான் இருக்கணும். மற்றபடிக்கு மற்றதெல்லாம் மற்ற வெஜிடபிள்ஸு நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி. இந்த மாதிரி தான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு சுகர் ஏறாமல் பொரி சாப்பிட்றதுக்கான ஒரு சின்ன டிப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். வாழ்க வளமுடன்.